வணக்கம், வெல்கம் பேக் டு It Tamilan சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி லைஃப் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 minutes கிராஃப்ட்லேருந்து 2 டெஸ்டிங்கும் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா சில டிப்ஸும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதை வச்சு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் இல்லை FB நீங்கள் வாட்ஸ்அப் ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் போடணுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ட்ரிக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ட்ரிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கு இவங்க தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சார்ட் எடுத்துகிட்டு சென்டராக வந்து கிழிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த கிழிச்ச இடத்துல வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து அந்த ஃபேஸை வச்சுட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்தால் அவுட் புட்டு வேறு லெவலில் இருக்குது இவங்களுக்குலாம். ஸோ இவங்களுக்கு மட்டும் தான் அப்படி இருக்குமா? கண்டிப்பாக எடிட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்தவொடனே இது மாதிரிலாம் வராது. ஸோ நம்மளும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை பார்க்கலாம். சரி, ஓகே, இவங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து சென்டராக வந்து கத்தியை வச்சு லைட்டாக கிழிச்சு பார்த்தேன். ஸோ அவங்க கிழிச்சது மாதிரியே வரும்னு பார்த்தேன். கடைசியில் அப்படியே பிஞ்சு போன மாதிரி வந்துருச்சு. சரி, நம்ம சார்பேட்டா படம் பார்த்து கொஞ்சம் பாக்ஸிங் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டோம்ல. ஸோ அதை வச்சு ஒரு பஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணால் சூப்பராக கிழிஞ்சிருச்சு. சரி, இதுக்கப்புறமேட்டு எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஃபோட்டோகிராஃபி வேலையை ஆரம்பிக்கலாம்ல. கேப்புக்குள்ளே கையை விட்டுட்டு நம்ம உள்ளேருந்து வெளில வர மாதிரியே ஃபோட்டோ அவுட் புட் இருந்துச்சு. ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து கிளியராக தெரியல எப்படி இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து ஃபோட்டோ அவுட் புட் எடுத்து பார்க்கும்போது தான் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் லைட்டாக நம்ம எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எடிட் முடிச்சுட்டு அவுட் புட் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த இது கிளிக் ஆகுதோ ஸோ அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருந்துச்சு ஃபோட்டோ அவுட் புட்டை. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், நெக்ஸ்ட் ட்ரையும் பண்ணி பார்க்கலாம். ஒரு லேடி வந்து பெட்டு மேலே படுத்துருக்காங்க. ஸோ பெட்டு மேலே படுத்ததுக்கப்புறம் டாப்பில் ஒருத்தவர் கிளாஸை வச்சுட்டு டாப்லேருந்து அந்த நோட்டை எடுக்கிறாரு. பார்த்தா அந்த லேடி மேலே வாட்டர் ஊற்றவே இல்லை. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெட் மேலே படுத்துட்டு என் ஃப்ரெண்டை வந்து டாப்பில் கிளாஸ் வைக்க சொல்லிட்டேன். கீழே இருக்க கிளாஸை லைட்டாக உருவி எடுத்தான். பார்த்தா அந்த தண்ணி வந்து என் மேலே படவே இல்லை. சரி, எப்படி தான் இந்த ட்ரிக்கை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வருது இல்லை? அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த டவுட் ரொம்பவுமே கிளியராக புரியும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறத விட நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உல்டாவான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நாங்கள் எடுத்ததே ஃபோனை திருப்பி வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஜஸ்ட் வந்து ஒரு பில்லவை எடுத்துகிட்டு உங்கள் ஹெட்டுக்கு பின்னாடி வந்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் படுத்துருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து கிளாஸை உங்களுக்கு சென்டராக உங்கள் ஃபேஸ்க்கு படுற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு திறந்து நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக நானும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இது ஒழுங்காக வரல. நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரியலாகவே செம்மையாக இருந்துச்சு. ஃபைனலாக இதோட அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் இன்ஸ்டாலெலாம் போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலாக நீங்கள் டூர் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டவரையோ இல்லை மவுண்டனையோ நைட் டைமில் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நைட் டைமில் இருக்கும். ஸோ இதை வந்து டே டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். ஸோ இதை வந்து ஒரு செகண்டே பண்ண முடியுமா? ஸோ பண்ண முடிஞ்சால் வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு உங்களோட கேமரா வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் ஸ்க்ரீனை சென்டரில் டச் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் உங்கள் வீடியோ வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து அந்த பிரைட்னஸை வந்து கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா அந்த வீடியோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஃபைனலாக இதோட அவுட்புட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு பொதுவாக வந்து ஆங்கிளாக வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். இந்த இலைக்கு நடுவில் நின்று எடுக்கிறது இல்லை செவுத்துக்கு பின்னாடி நின்று எடுக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு ஆங்கிள் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது எப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா என்னோட முட்டி அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு பக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த பக்கெட்டை முட்டி அளவுக்கு இல்லை, ஒரு 2-3 பக்கெட்டை வந்து சேர்த்து கீழே வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு டாப்பில் வந்து பார்த்தோம்னா செங்கலை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். என்னப்பா இந்த இடத்துல வீடு கட்ட போறியா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அவுட்புட் ஃபோட்டோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ட்ரை எப்படி பண்ணோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ கீழே ஒரு 2 செங்கலை வச்சுட்டு சென்டராக வந்து பார்த்தோம்னா உங்களோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த சைடும் வச்சுன்னா ஒரு செங்கலை வச்சுக்கோங்க. டாப்பில் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 செங்கலோ இல்லை 2 செங்கலோ உங்ககிட்ட எத்தனை இருக்கோ டாப்பில் வச்சு சும்மா வந்து ஜஸ்ட் அடிக்கிக்குங்க. நீங்கள் செங்கல்லாம் அடிக்க முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு பார்க்க இது மாதிரி தான் இருக்கும். சென்டரில் வந்து ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் தான் உங்களோட ஃபேஸே வந்து தெரிய போகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ராட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுலையும் சின்னதாக ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ஃபோன் கேமராவை ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை அப்படியே வந்து தலைகீழாக திருப்பிடுங்க இது போல். ஸோ டாப்பில் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து அந்த செங்கல் பக்கத்தில் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது போல் தான் நீங்கள் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதை கொஞ்சம் அப்படியே எடிட் பண்ணிவிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எடிட் பண்ணுறதையும் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் எந்த எஃபெக்ட் வேணுமோ உங்களுக்கு கரெக்டாக கிளிக் ஆகிற எஃபெக்டில் வந்து
நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவோட அவுட்புட் வந்து ரியலாகவே செம்மையாக இருக்கும். ஃபைனலாக இதோட அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எடிட்டிங்லேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான அவுட்புட் வந்து நீங்கள் எடுக்கலாம். என்ன ஒன்றுன்னா அந்த கையில் செங்கல் பிடிச்சிருக்கிறது தான் ரொம்பவே வெயிட் அடிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பிடிச்சி தானே ஆகணும் நல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னா. சரி, ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.